இன்னைக்கும் ஒரு தற்காப்பு பயிற்சி. இதுல பல விஷயமான நுணுக்கங்கள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். லெமோரியா பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கலை நுட்பத்தோடு உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு தற்காப்பு பயிற்சி. யாராவது நம்ம ஏற்கனவே தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டவங்க நம்மளை லாக் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகி அவங்கள எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒரு தற்காப்பு முறையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளை ஒருத்தவங்க லாக் பண்ணுறாங்க, அதுலேருந்து தப்பிச்சு திரும்ப அவங்கள லாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பல விஷயமான நுணுக்கங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுப்போட்டு நாங்கள் உங்களுக்கு பதிவிடுறோம். இப்போ அதை நான் வேகமாக செய்கிறதையும் பார்க்கலாம், அடுத்தபடியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய வடிவிலையும் சொல்லித்தர்றேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒருத்தங்களை தாக்க போகும்போது அவங்க பிள்ளையார் பூட்டு அப்படின்ற ஒரு பூட்டு மூலமாட்டு நம்மளை லாக் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் திருப்பி அவங்கள எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது அப்படிங்கிறதா இந்த பூட்டோட ஒரு தனித்துவம். இப்போ நான் ஒருத்தங்களை தாக்குறேன், அவங்க நம்ம கையை லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் பிள்ளையார் பூட்டு. இதுல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. எளிமையாட்டு சொல்லணும்னா அவங்க இந்த கை முட்டு பகுதி இருக்குல்ல, அந்த முட்டு பகுதியில நம்ம உள்ளங்கையை கொடுத்து இப்படி மேல தூக்கிட்டோம்னு சொன்னாலே கை ரிலீஸ் ஆயிரும். ஆனா ஒரு எதிரியை நம்ம திருப்பி கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லும்போது என்ன பண்றேன்னு பாருங்க. அடிக்கிறேன், மறுபடியும் அதே மாதிரி பிள்ளையார் பூட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த கையோட உள்ளாடி ஒரு கேப் இருக்கும். கண்டிப்பா அந்த கேப் இல்லாம அவங்களால லாக் பண்ண முடியாது. அந்த கேப்புக்கு உள்ளாடி கையை விட்டு நம்ம அவங்களோட இடது கை தோள்பட்டையை தூக்குறோம். இப்படி தூக்குறோம். தூக்கும் போது இந்த மாதிரி அவங்க கை மாட்டிக்கும். இதுல இருந்து அவங்க ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை இல்லாம பண்ணோம்னா நம்ம எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கீழே பெண்ட் பண்ணி தரை அளவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க, அவங்களால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம பார்த்த தற்காப்பு பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி. அந்த பூட்டுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, திரும்ப எதிரியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். மேலும் இது போன்ற எளிமையான காணொலிகள், அருமையான காணொலிகள் வேணும் அப்படின்னு சொன்னா எங்க கூட இணைப்பிலே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கலை இருக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான காணொலியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.